போவின் அன்னைக்கு கோலம் போடுது போ ஜெயஸ்ரீ வந்து அவள் தான் வந்து குளிர் காஞ்சினே வந்து கோலம் போட்டா சூப்பராக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் கோர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து போகிறோம், வாங்க பார்க்கலாம். ஜஸ்ட்டில் வந்து மேக்கப் பண்ணினுக்கிறேன், இன்னும் கிளம்பி எல்லாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. அம்மா இன்னும் எல்லாம் கும்பலாக கூடியிருக்கு, என்ன விஷயம்? வீட்டுல எல்லாரும் வந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கின அந்த பொருளை வந்து எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளே வந்து இப்பதான் வந்து பார்க்க போறோம், வாங்க வந்து பார்க்கலாம். அம்மா இன்னும் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சா? உங்க வசதி சிறப்பா சரிங்க போல. சரண்யா என்ஜாய். அந்த இடத்துல என்ன செஞ்ச வேலை பாக்குற? எங்க வந்தாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்றது தெரியணுன்றதுனாலவா? ஏன் சந்தியா இதெல்லாம் வாரத்துல உனக்கு இது அம்மா பழைய ஞாபகத்தை கிரியேட் பண்றியா? ஃபர்ஸ்ட்ல இங்க தானே இருந்தீங்க, இப்ப திருப்பி இங்க வந்த உடனே பழைய ஞாபகம் வருதானே? அவங்க போட்டலாம் பார்த்தியா? சரண்யா ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி வச்சுக்கிறேன். நான் இன்னும் சாப்பிட்டு ஆரம்பிச்சிட்டேன், வடை சாப்பிட்றோம். சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே வந்து சாப்பிட வந்து உக்காந்தாச்சு. வடை பாயசத்தோட விருந்தா? அம்மா என்ன காலைங்காட்டி என்ன குளிர்காரீங்களா என்ன? இன்னைக்கு வந்து போவி இல்லையா, அது வந்து பழைய ட்ரெஸ் இருந்தா எதாவது போட்டு கொளுத்தி நம்ம குளிர்காயிரும். பழைய ட்ரெஸ்ல என்ன கொளுத்திட்டு புது ட்ரெஸ் வந்து எடுக்கணும் போலாமா? நான் இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் புது ட்ரெஸ்லாம் எடுத்தாங்க இல்லையா, அதனால பழைய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சு கொளுத்துவோம் வருஷத்துக்கு ஒரு முறை. ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் வந்து போய் வந்து சிறப்பாக போகுது. அப்பா வந்து கரும்பட்டை போயிட்டார், நானும் அம்மா மட்டும்தான். இது வந்து பேப்பர்லாம் சுற்றி வச்சிடல, போய் துணி மட்டும் தான் போட்டு கொளுத்தாமனு பேர், நீங்கள் எல்லாத்தையும் போட்டு கொளுத்துறீங்க. நம்ம சும்மா பேப்பர்லாம் நம்ம சொல்லி வைப்போம் இல்லையா, பேப்பர்லாம். சரி சரி. எங்கள் வீட்டு போவின் அன்னைக்கு கோலம் போடுது போ ஜெயஸ்ரீ வந்து அவள் தான் வந்து குளிர் காஞ்சினே வந்து கோலம் போட்டா சூப்பராக சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். ஜெயஸ்ரீ கோலம் போட்டு வந்து குளிர் காயிறீங்க பழகுது. என்னங்க உங்க வீட்டு குளிர் காஞ்சிட்டீங்களா? 5 மணிக்கே போட்டு குளிர் காஞ்சிட்டாங்க. 5 மணிக்கே குளிர் காய்ஞ்சிட்டு வந்து இப்போ வந்து குளிர் காய்றீங்க. வீட்டு வேலை ஆயிட்டா? ஒரு வேலை ஆகலை, இனிதான் யோசிச்சுட்டு வந்து உக்காந்துக்கிறேன். சரி, இக்கில் அடங்க மாட்டுதா? அதெல்லாம் நல்லது தான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா? உங்கள் கையை பார்த்தாலே தெரியுது எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு. வீட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுமா? இதுக்கப்புறம் டைம் ஆனவொடனே மாடு ஆடு ஓட்டி போகிற வேலை தான். நீங்கள் வந்து போகி வேற இல்லை, எந்த வேலையும் இல்லை, கொஞ்சோண்டு வீட்டு வேலை இருக்குது, செஞ்சுட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து நினைப்பீங்க சரண்யா வந்து எல்லாத்தையுமே வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டா, சங்கீதாக்கா வந்து வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணிட்டாங்க, நாங்கள் மட்டும்தான் பண்ணல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 10 நாள் கழித்து வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து சோளம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து எல்லா புள்ளியுமே வந்து வெளியில் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ சோளம் போட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி என்ன வந்து உள்ளே வைப்போம். இப்போ வந்து சுத்தம் பண்ணல, ஒட்டணம் மட்டும் வந்து அடிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா வந்து அப்பயும் ஒரு அடி சுத்தம் பண்ணி இப்போயும் ஒரு அடி சுத்தம் பண்ணுறது வேஸ்ட்டு தான், அதனால் ஒரேடியாக சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே. ஆமாம், இப்போ வந்து நம்ம சோளம் வந்து வீடு பார்த்தீங்க இல்லையா, மழை காலம் வந்தால் மழை நல்லா ஊரில் ஒழுகுது, சோளெல்லாம் வந்து இன்னும் சரி கிடையாது, எல்லாம் மக்கி போச்சு. அதனால் வந்து நம்ம செத்த போகிறதுனால வந்து நம்ம ஒரேடி அப்போ வந்து சுத்தம் பண்ணலாம்னு சொல்லிட்டு விட்டாச்சு. கொஞ்சம் இருக்கிறது கொஞ்சம் பட்டிட்டிங்க பார்த்துலாம், கொஞ்சமாக திட்டமாக ஒட்டான்னு அடிச்சுட்டு இருக்கிற டப்பா யானம்லாம் கழுவிட்டு நம்ம வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். சரி, வீட்டு வேலை இன்னும் நான் ஆரம்பிக்கவே இல்லை. ஆமாம் ஆமாம், போய் இன்னைக்கு தான் வந்து ஆரம்பிக்க போகிறோமே. ஆமாம், நான் என்ன வேலை ஆயிடுச்சுன்னு உட்காந்தோடனே சொன்னேன்னா, ரெகுலராக செய்கிற வேலை வந்து ஆயிடுது. சாப்பாடு செஞ்சாச்சு, யானம் கழுவி வச்சு கரும்பட்டை எடுத்துட்டு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு நானும் ரிட்டர்ன் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த வேலை தான் ஆகிக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொன்னேன் இதான் நீங்கள் சொன்ன வேலை முடிஞ்சிச்சா? சரிம்மா. ஃப்ரெண்ட்ஸ் அக்காவுக்கு வந்து சூப்பராக வந்து போய் பொங்கல் வருஷம் வந்து வச்சுட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் அப்பா ஒன்றும் வராது வந்து தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கரும்பு வெட்டியிருந்தாங்க, டைம் இல்லை. கொஞ்சம் நேரத்தோட 6 5:30 நம்ம எடுத்து படைக்கணும்னு சொன்னாங்க. நேரம் இல்லாததுலாம் அவங்க வந்து 7 மணி தான் வருவாங்க வீட்டுக்கு. போனாங்கன்னா 10 பேர் உள்ள போன விஷயம் எனக்கு விட்டு ஒரு ஆள் விட்டு வர முடியாது. வரலாம், அவங்க வரலன்னா நீங்கள் போய் பறிச்சிட்டு வாங்க, நீங்கள் போய் பறிச்சிட்டு வாங்கம்மா, நான் வரலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்கள் மட்டும்தான் எல்லாம் போனோம் குடும்பத்தோட. எங்கள் ஓரவத்தி, எங்கள் நாத்தனா, எங்கள் ஓரவத்தி பொண்ணு எல்லாம் கும்பலாக போய் படிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, அங்கே போய் படைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுவுமே கையில் மட்டும் தான் கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னு கேட்டால் அங்கே ஒரு தெத்து ஆகிப்போச்சு. நம்ம உள்ள ஒரு தெத்து இருக்கும்போது நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது சொல்லிட்டாங்க. நாங்கள் படைக்க கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கையில் கொடுத்து கல்புரம் ஏற்ற கூட சொல்லிட்டு சொல்லுவாங்க, விளக்கு ஏற்ற கூட சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றதுலாம் வந்து கையிலே கொடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பராக வந்து பாப்பாவுக்கு வந்து பொங்க வச்சாச்சு. யார் ஜோடி இப்பெல்லாம் புது கல்யாணம் பண்ணவங்க பூரா பொங்க வச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு யாராவது கல்யாணம் பண்ணி பொங்க வச்சு வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு மறக்கா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு வந்து சொல்ல தெரியல, சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். சரணியாவுக்கும் நல்லா சிறப்பாக செஞ்சாச்சு. அவ்வளோதான். சனியாவுக்கு வந்து ஆடி வருஷம், பொங்க வருஷம், தீபாவளி வருஷம் 3 வருஷம் வாங்கிட்டா குரலாத. இதுக்கப்புறம் வச்சு செய்கிற வேலை வராது. இதுக்கப்புறம் வந்து குட்டியா பேபி உண்டானதான் சூளு வளையப்ப 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் காப்பு சுற்றுவீங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம வந்து ரெடி ஆகணுமே. சரிம்மா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத கிராமத்து பொண்ணு சார் நீங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். இப்போ வந்து போயிட்டு வரேன். டாடா பாய்.